நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் இங்க பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த நேரங்கள்ல தான் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய மதமான கிறிஸ்தவ மதமும் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கும்னு நம்ம எல்லாரும் நினைக்கலாம். ஆனா உண்மையிலே பார்த்தா இந்த விஷயம் அப்படியே வேற மாதிரி இருக்கும். காரணம், ஆங்கிலேயர்கள் பெரும்பாலான ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றதுக்கு முன்னாடியே இந்தியர்கள், அதுலயும் தென்னிந்தியர்கள்ல சில பேர் பின்பற்றினாங்க. பலாயிரம் வருடங்களாவே தென்னிந்தியா உலகத்தோட பல நாடுகள் கூட கடல் வழி வர்த்தகம் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தமிழ் மக்கள், வணிகர்கள், சுற்றுலா பயணிகள், புதிய கொள்கை, புதிய கலாச்சாரங்கள்னு எல்லா விஷயங்களையுமே வரவேற்கக்கூடிய ஒரு மக்களா தான் இருந்தாங்க. இதனாலதான் இந்தியாவில இருக்க ஒவ்வொரு மதங்களுமே ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான ஒன்னாதான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல கிறிஸ்தவ மதம் ஐரோப்பாவிற்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள எப்படி வந்துச்சுனும், இங்க இருக்க மக்கள் அதை எப்படி பார்த்தாங்கன்னும், வரலாற்று பூர்வமா பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப இருந்து சரியா 2000 வருடங்களுக்கு முன்னாடி ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு இடம்தான் ஜுடேயா, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அல்லது இஸ்ரேலுங்கிற இடம். இங்கதான் இயேசுவுக்கு அப்புறம் கிறிஸ்தவ மதம் உருவாகுது. அப்ப இங்க வாழ்ந்த ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் வணிகர்களாவும், ஆடு மேய்க்கக்கூடிய மக்களாவும், சாதாரண மக்களாவும் தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு ரோமர்கள் கிறிஸ்தவ மதத்தை அங்கீகரிக்கப்பட்ட மதமா மாத்தி அந்த மதத்துக்கும் மாறுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஐரோப்பா முழுவதும் ரோமர்கள் மூலியமா இந்த மதம் பரவ ஆரம்பிக்குது. ஆரம்ப காலத்துல இருந்தே ரோமர்கள் தரை வழி, கடல் வழி வர்த்தகத்துல சிறந்து விளங்குனாங்க. எகிப்துடைய ரெட்சி கடல்கள்ல ஆரம்பிச்சு அரேபியா, பெர்சியா, இன்னும் இந்தியாவுடைய தென்னிந்தியா, அதாவது அப்ப இருந்த தமிழகத்துக்கூடையும் ரோமர்கள் வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த வர்த்தகங்கள்ல தங்கம், வைரம், உணவுப் பொருட்கள் போன்ற விஷயங்களை மட்டும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாம தங்களுடைய கொள்கைகள், கலாச்சாரங்களையும் இங்க இருக்க மக்கள் கிட்ட சொன்னாங்க. எந்த ஒரு பெரிய போரோ பிரச்சனைகளோ இல்லாம வர்த்தகம் மூலியமா ரோமர்கள் போன எல்லா இடங்களுக்கும் தங்களுடைய மத நம்பிக்கையும் கொண்டு போனாங்க. இங்க நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்தியா, அதுலயும் முக்கியமா தமிழகம் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே உலகத்தோட எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்ச ஒரு இடமா தான் இருந்திருக்கு. காரணம், இங்க இருந்த தமிழ் மன்னர்களுடைய கடல் வர்த்தகம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. நம்முடைய துறைமுகங்களும் தமிழ் மக்களும் கிரேக்கர்கள், ரோமர்கள், அரேபியர்கள், யூதர்கள், பெர்சியர்கள்னு எல்லாருமே வரவேற்றிருக்காங்க. அதே மாதிரி அப்ப இருந்தே பலவிதமான கலாச்சாரங்கள், கொள்கைகள், மதங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா தான் தமிழ் மக்கள் இருந்திருக்காங்க. இது ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு மற்ற நம்பிக்கைகள் இந்தியாவிலேயே முதல்ல அப்ப இருந்த தமிழகத்துக்குள்ள வர்றதுக்கு. இப்படி வர்த்தகம் மூலியமா கிறிஸ்தவ மதம் பரவிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நம்ம பார்க்க போறதுதான் இந்த பதிவுடைய முக்கியமான ஒரு விஷயம். இயேசு அவர்களுடைய 12 சீடர்கள்ல ஒருவரான செயின்ட் தாமஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகாம ஈஸ்ட் பக்கமா, அதாவது இந்தியாவுக்கு வராரு. கடல் வழியா தென்னிந்தியாவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளாவுடைய மலபார் பகுதிகளுக்கு வராரு. ஆரம்பத்துல கேரளாவுடைய மலபார் பகுதிகளில் கிறிஸ்தவ மதத்தை எல்லாருக்கும் சொன்ன செயின்ட் தாமஸ் பின்னால இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டுடைய இடங்களுக்கும் வராரு. இப்படி இவருடைய காலத்திலேயே தென்னிந்தியால கிறிஸ்தவ சமூகம் உருவாகுது. அப்படி செயின்ட் தாமஸோடு அதிக தொடர்புடைய மக்களாகவும் அவரு கூட வந்திருக்கலாம்னு சொல்லப்படும் மக்களாகவும் இருக்கவங்க தான் இன்னைக்கும் கேரளாவில் இருக்க சிரியன் நசராணி கிறிஸ்தவர்கள். இப்படி இவர் மூலமா தென்னிந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே கிறிஸ்தவ மதம் பின்பற்றப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி செயின்ட் தாமஸ் இங்கேயே வாழ்ந்து இன்னைக்கு தமிழகத்துடைய தலைநகரமா இருக்க சென்னையுடைய செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் இறந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நம்பிக்கைகள் எல்லாம் தென்னிந்தியாவுடைய கிறிஸ்தவர்கள் கிட்ட ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. இப்படி செயின்ட் தாமஸ் உடைய காலத்திலையும் அதுக்கப்புறம் ரோமர்கள் தமிழர்களுடைய வணிக காலங்கள்ல தான் அதிகமா இந்தியாவுல, முக்கியமா தமிழகத்துல கிறிஸ்தவ மதம் பரவ ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த இன்னும் தெளிவா எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தா, கடல் வழி மூலமா புதிய மதங்கள் தமிழகத்துக்குள்ள வந்திருந்தா அந்த மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அவங்களுடைய வரலாறுகளும் அதிகமா கிராமங்கள்ல இருந்திருக்குமா, இல்ல நிலத்தால சூழப்பட்ட இடங்கள்ல இருந்திருக்குமா, இல்ல கடலோர பகுதிகள்ல இருந்திருக்குமா? கண்டிப்பா கடலோர பகுதிகள்ல தான் இருந்திருக்கும். இப்ப புரிஞ்சிருக்கும், கேரளாவுடைய கடலோர பகுதிகளா இருக்கட்டும், இல்ல தமிழகத்துடைய கடலோர பகுதிகளா இருக்கட்டும், எதனால கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகமா இருக்காங்க. காரணம், இந்த 2 மதங்களும் கடல் வழி வர்த்தகம் மூலமா தான் தென்னிந்தியாக்குள்ள வந்தது. இப்போ இந்த விஷயங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் ஆதாரங்கள் இருக்குன்னு பார்ப்போம். வரலாற்றுப்படி 2 வகையான ஆதாரங்கள் இந்த விஷயங்களுக்கு சொல்லப்படுது. ஒன்னு எழுத்து வடிவமான ஆதாரங்கள், ஆர்கியாலஜி ஆதாரங்களும், இன்னொன்னு பல தலைமுறைகளா நம்பப்பட்டு சொல்லப்படும் விஷயங்கள். செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்ததை பத்தியும், ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்களுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வந்த பல டிராவலர்ஸ்
வணிகர்கள் தென்னிந்தியாவில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததை பார்த்ததா தங்களுடைய நோட்களிலே சொல்லியிருக்காங்க. ஐரோப்பியர்கள் மாதிரி இல்லாம இந்திய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் ஆனா அதே சமயம் கிறிஸ்தவ மதத்தையும் பின்பற்றக்கூடிய மக்களாகவும் இருந்திருக்காங்கன்னு தங்களுடைய நூட்கள்ல பல்வேறு இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ஆக்ட் ஆஃப் தாமஸ்ன்னு சொல்லப்படும் ஆரம்ப கால கிறிஸ்தவ நூல். சிரியன் கிறிஸ்தவர்களுடைய பழமையான ரெக்கார்டுகள்லையும் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மேற்காசிய கிறிஸ்தவ எழுத்தாளர்களும் இந்திய கிறிஸ்தவர்களை பத்தி தங்களுடைய நூல்கள்ல சொல்லி இருக்காங்க. இதுவே ஆர்கியாலஜி எவிடன்ஸை பார்த்தா ரோமர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான வர்த்தகம் உண்மையிலே நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய பல ஆதாரங்கள், ரோம நாணயங்கள், ரோம பொருட்கள், இன்னும் ரோமர்களுடைய பெரிபலஸ் ஆஃப் ஏத்ரேயின்சின்னு சொல்லப்படும் வரலாற்று நூட்கள்ல ஆரம்பிச்சு தமிழ் இலக்கியங்கள் வரைக்கும் இந்த விஷயங்களை உறுதிப்படுத்துது. இந்த ரோமர்கள் தமிழர்களுடைய வர்த்தகத்தை பத்தியும், எப்படி இந்த ரெண்டு ராஜ்யங்களுக்கு இடையில கடல் வழி வர்த்தகம் ஆரம்பிச்சது, எதனால நின்னு போனதுன்னு, இப்படி எல்லா விஷயங்களையும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம பாத்துருங்க. சரி, இப்போ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை பார்ப்போம். இப்படி ரோம நாணயங்கள் வர்த்தகங்கள் நடந்ததுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா இதன் மூலமாவும் கிறிஸ்தவ மதம் வந்திருக்கும்னும் பலரால நம்பப்படுது. அதே மாதிரி மேற்காசிய மக்கள் இங்க வந்து நிரந்தரமா தங்குனதுக்கான பல ஆதாரங்களும் கிடைக்குது. இதெல்லாம் விட பழங்கால கிறிஸ்தவ சிலுவை போன்ற அடையாளங்கள்லாம் தென்னிந்தியாவுடைய இடங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கிடைச்ச சிலுவைகள் எல்லாம் செயின்ட் தாமஸுடைய காலங்களை சேர்ந்ததா இருக்கலாம்னு சொல்லப்படுது. என்னதான் ரோம வரலாற்றுல செயின்ட் தாமஸுடைய பயணத்தை பத்தின நேரடியான வரலாறுகள் இல்லாட்டியும் இங்க தென்னிந்திய கிறிஸ்தவர்களால் பின்பற்றப்படும் வாழ்க்கை முறை, கலாச்சாரங்கள், வர்த்தகங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிறிஸ்தவ மதம் ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி இருந்தே இந்தியாவுல இருந்திருக்குன்னு தெளிவா தெரியும். இதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டா கேரளாவுடைய நசராணி கிறிஸ்தவர்களை சொல்லலாம். இவங்களுடைய வரலாறு ஆயிரக்கணக்கான வருடங்களா இங்க வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒன்னாதான் இருக்கு. இப்படி இதெல்லாம் இருக்கும்போது இப்போ ஆங்கிலேயர்களுடைய காலத்துக்கு வருவோம். அப்போ ஆங்கிலேயருடைய காலத்துல கிறிஸ்தவ மதம் இந்தியால பரவலையான்னு கேட்டா கண்டிப்பா இந்தியாவுடைய பல்வேறு இடங்களுக்கு பரவுச்சு. ஆனா தென்னிந்தியாவுல ஆங்கிலேயர்கள் வரும்போது இங்க ஒரு ஆச்சரியமான விஷயங்களை தான் பார்த்தாங்க. தங்களுக்கான தனி வரலாற்றோடும் இந்திய கலாச்சாரங்கள், இந்திய உடைகள், இந்திய வாழ்க்கை முறையிலே இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தை தங்களுடைய மதமா பின்பற்றக்கூடிய மக்களை அப்பதான் ஆங்கிலேயர்களும் பாக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த மதம் சார்ந்த ஒன்னா பார்க்காம இந்தியாலேயே மதம், கலாச்சாரம், வாழ்க்கை முறைன்னு எல்லா வகையிலுமே பழமையான வரலாறுகளை கொண்ட மக்களா அப்ப இருந்த தமிழகத்தை சேர்ந்த மக்களும் இன்னைக்கு இருக்க தென்னிந்தியாவுடைய தமிழ்நாடு, கேரளாவுடைய மக்கள் தான் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல பேசணும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா மறக்காம மிஸ்டர் ஹிஸ்டோரியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி சுவாரஸ்யமான வரலாறுகள் தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.